நம்ம கட்சியோட இன்னொரு ஆபீஸ் வந்து அங்க பனையூர்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க போகாதீங்க. அப்புறம் இன்னொரு கட்சி புதுசா திறந்துருக்காரு, அந்த கட்சி ஆபீஸும் அங்கதான் இருக்கு. 2 ஆபீஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அதுவும் மஞ்சள் கலர்ல தான் இருக்கு, இதுவும் மஞ்சள் கலர்ல தான் இருக்கு. 2 ஆபீஸுக்கும் போக கூடாது. நீங்க வந்து எங்க வரணும், தோட்டத்துக்கு வந்துருக்கு. இங்கதான் நம்ம இருப்போம், என்ன டீலிங்னாலும் இங்கதான். அப்புறம் வந்து நடைபயணம் போயிருக்காரு, அந்த நடைபயணத்தை உடனே நிறுத்தணும். சரி டிஜிபிட்ட போய் சொல்லு. சரிங்க. புரியுதா? என்ன சொல்லுவேன்? இது மாதிரி ஐயா சொல்லி விட்டார். கட்சி பேரு கட்சி கொடியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரி அவங்க வந்து பயன்படுத்தக்கூடாது சரி அப்படின்னு சொல்லு. புரியுதா? சரிங்க போய் சொல்லு. அதே மாதிரி என் பேரை வந்து பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறாங்க, போடாத கண்ணா. இனிஷியல் போட்டுக்கோங்க, அதுக்கு வேணா நான் அனுமதி தரேன். இனிஷியல் போட்டுக்கோங்க. புரியுதா? முடிச்சுக்கலாம். நன்றி. என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் அவர் பேச்சையே போறதுல திரும்ப என்னை கூப்பிட்டு வம்பெடுத்துக்கு இருக்காரு. நான் எல்லாத்துக்கும் பொறுமையா போயிட்டு இருப்பேன், புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன்னா அது டென்ஷன் எனக்கு இரிட்டேட் ஆயிடுச்சுன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன். இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம இனிமே பிரச்சாரமே கட்சியை மீட்கிறோம், பதவியை காப்பாத்துறோம். புரியுதுங்களா? நம்ம உரிமையை மீட்கிறோம், அதுதான் நம்மளுடைய இது. வெளியில நம்ம ஆளுங்க கேட்டாங்கன்னா தமிழக மக்களின் உரிமையை மீட்கன்னு போட்டுருக்கு. சரிங்களா? அது யார்கிட்ட அடகு வச்சாங்க, யார்கிட்ட மீட்கிறோன்றது தெரியாது, சும்மா போவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கட்சியை மீட்கிறோம், பதவியை காப்பாத்துறோம், அதுதான் நம்மளோட டைட்டில். சரிங்க தம்பி, எனக்கு பதவி இல்லைன்னா உனக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பத்தியா? பதில் சொல்ல மாட்டேன். இப்ப அவன் கத்தி கதறுவோம் பாரு. எப்படி கத்துறேன்னா அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கு, நான் தான் காரணம். இந்த மாதிரி ஒருத்தர் வளர்த்து விட்டு நான் காரணம். தம்பி, படிப்பு முக்கியமா நான் முக்கியமா? அப்படி போடு போட, அந்த பக்கம் போகாத. அதான் நம்ம வளர்ப்புன்றது, புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சும்மா உங்களை எம்எல்ஏல இருந்து தூக்கிட்டாருன்னு காட்டாதீங்க. இந்த கூட்டத்தை வச்சு நான் உங்களுக்கு டீலிங்க போடுறேன். அந்த தோட்டத்தை விட்டு பணம் நான் போட்டு தரேன் உங்களுக்கு நல்ல டீலிங். பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம், வண்டியை திருப்புங்க, பதவியை காப்பாற்றுறோம், நம்ம வந்து கட்சியை மீட்கிறோம்.